அதிமுக திமுக பிரச்சனைல திரும்ப எப்படி உள்ள வராரு? இப்படி ஒரு யோசனையை இந்த ஐவர் குழு சொல்லுது. அந்த ஐவர் சொல்லுது. அப்ப அதை யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வதை போல நடிப்பார். நீங்க இந்த ஐவர் குழுக்கு அடிப்படை அரசியலே தெரியல, அண்ணன் திருமாவுக்கும் அடிப்படை அரசியலே தெரியல. இது அறியாமையின் வெளிப்பாடு. தமிழில் அங்கீகார மாநாடுன்னு போட்டு புரசைவாக்க ராணா தெருவில் கருணாநிதி ஜெயலலிதா 2 பேரும் வந்தா கூட அந்த கூட்டம் வராது. ஒரு 75,000 பேர் வந்தாப்பா. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். ஈழ போராட்ட சுத்தி எங்க அடிச்சது? திருமாவை சுத்தி தான் அடிச்சது. சீமானுக்கு போன 50 லட்சம் ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்? திருமாவளவனுக்கு. சரியா? அப்போ அந்த வாய்ப்பை தவற விட்டது யாரு? நீங்க சொல்றீங்க. என்னவா மாறிட்டாரு? அப்புறமா திமுகவா மாறிட்டார். அப்ப முதலியார் சங்க தலைவர் திராவிட இயக்க தலைவராக அப்பயே திருமா தலித் தலைவராக இருந்து தமிழ் தேசிய தலைவராக வளர முடியாது. இங்க ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல சீமா நாடாரு கிறிஸ்டியன் நாடாரு தானே. கிறிஸ்டியன் நாடாரு தமிழ் தேசிய தலைவரா வள்ளியா ஆகிட்டு எல்லாம் ஏத்துக்கினாங்க. இவர் அதற்கான தகுதி இருந்தும் இவர் தன்னை திமுகவிலே அழித்து கொண்டார். அதான் வரலாறு. திமுக கூட்டணி தொடருவாரா இல்ல விஜயுடைய கையை உயர்த்தி பிடித்தாரு திரும்ப அங்க போயிடுவாரா? திமுக கூட்டணி அதிமுக வந்த பிறகு உங்களுக்கு டிமாண்டே இல்லை. நீ இருந்தா என்ன போனா என்ன? யாருக்கு? திருமாவுக்கு இல்லை. 2 விட எது பெருசா போச்சு? 25 வந்த பிறகு இருந்தா இருங்க, போனா போகணும். இந்த நிலைமை வந்த பிறகுதான் விஜய் கையை பிடிச்சி தூக்குறாரு. நாங்கள் இணைந்து விடுகிறோம். இதுதான் மேட்ரு. சேர்ந்துருவாரா? யாரு? டிவிகே கூட கூட்டணி வைக்கிறாரு. அதாவது எதிர்காலத்தில் நடக்கலாம். இல்ல சார், இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போது திருமாவளவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் தான் பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் டிவிகோட இருக்கும்போது இவர் மட்டுமே திமுக என்ன பண்ண போறாரு? இல்ல திமுக இனி அவர் தாவேக்கா வந்துருவார்.